வணக்கம். தமிழ் மற்றும் மலையாளம் 2மே பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணன், தம்பி மாரி தான். ஒரு இரு மொழிகள். அது குறிப்பா தமிழ்நாடு, கேரளம் 2மே அண்டை மாநிலங்கள். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு கல்லூரியிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு மலையாள நண்பர்கள் எல்லாத்துக்குமே இருப்பாங்க. அதிலும் குறிப்பா பார்டர் ஏரியால இருக்கக்கூடிய திருநெல்வேலி, கோயம்புத்தூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா திண்டுக்கல், தேனி அந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட வரவு நெறைய இருக்கும். எல்லா கல்லூரியிலயும் சரி, நெறைய மலையாள நண்பர்கள் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எல்லாத்துக்குமே நமக்கு மலையாள நண்பர்கள் இருப்பாங்க. அதே மாரி மலையாள சினிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ தமிழ் சினிமா எப்படி நம்ம எல்லாரும் கொண்டாடுறோமோ, மலையாள சினிமா நம்ம சின்ன வயசுலலாம் ரொம்ப பெரிய லெவல்ல கொண்டாடுனது கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த சனிக்கிழமை நைட் ஆனா சூர்யா டிவில மலையாள கிளுகிளுப்பான கில்மா படங்கள் போடுவாங்க. அத பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு பால்ய பருவத்தில சகிலா போன்ற படங்கள்லாம் பார்த்த ஞாபகங்கள் இருக்கு. இருந்தாலும் அந்த காலகட்டங்கள்லயும் அடூர் பாலகிருஷ்ணனா இருக்கட்டும், இல்ல பரதன், நெறைய அருமையான படைப்பாளிகள் கேரளா, மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்தாங்க. அவங்களோட படைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அ உண்மைக்கு நெருக்கமா இருக்கும். ரியலிஸ்டிக்கான படமா இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம அந்த இதில பார்க்கல. நம்ம தமிழ் மசாலா மூவிஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம் குறிப்பா. நம்ம இன்னைக்கும் கொண்டாடக்கூடிய தேவர் மகன் படத்தோட டைரக்டர் பரதன். அவரு மலையாளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஃபாசிலோட அப்பா ஃபாசிலோட படங்கள் எல்லாமே மிகச்சிறப்பான படங்களா இருக்கும் தமிழ்ல. பொம்முக்குட்டி அம்மாவுக்குலேருந்து ஆரம்பிச்சு, வருஷம் 16 இருக்கட்டும், இல்லன்னா பூவே பூச்சூடவா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதையா இருக்கட்டும். பல படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அங்கேயும் சரி, இங்கேயும் சரி. அதேபோல மம்முட்டிய நம்ம ஒரு நல்ல நடிகரா நம்ம பார்த்த படம் பார்த்தீங்கன்னா, அந்த மௌனம் பே மௌனம் சம்மதம்னு நெனைக்கிறேன். அந்த படத்துல கல்யாணத்தில் நிலா. அந்த பாடல்லே நம்ம அவர ஒரு மிகச்சிறந்த ஒரு தமிழ் நடிகரா தான் நம்ம ஏத்துக்கிட்டோம் தவிர, ஒரு மலையாள சினிமான்னு வந்ததுன்னு சொல்ல முடியாது. அதேபோல தளபதி மிகப்பெரிய தமிழுக்கும் மலையாளமும் அண்ணன், தம்பி ஒரு நண்பர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த தளபதி படம் பெரிய ஒரு எக்ஸாம்பிளா அன்னைக்கும் இருக்கு. தேவாங்கிற அந்த ரோல். அப்புறம் மோகன்லால் இருவர் படத்துல எம்ஜிஆர் ரோல் நடிச்சாரு. ஸோ தமிழும் மலையாளம் அவ்வளோ க்ளோஸ். குறிப்பா ஜெயராம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மலையாளியா இருந்தா கூட தமிழ்ல தான் பயங்கர ஃபேமஸ் ஆனாரு. ஸோ அந்த அளவுக்கு இந்த 2 இண்டஸ்ட்ரியும் இருந்தது. ஆனா கோவிடுக்கு அப்புறம் தான் இதோட டைமென்ஷனே மாறுச்சுன்னு சொல்லணும். கோவிட் டைம்ல லாக்டவுன்ல இருக்கும்போது உலகம் ஃபுல்லாவே, இந்தியா உலகம் ஃபுல்லாவே எல்லாருமே மலையாள படங்கள் மேல ஆசை காமிச்சு, ஐ மீன் அத நோக்கி படையெடுத்தாங்கன்னு சொல்லணும். குறிப்பா ஃபகத் ஃபாசில் தான் லாக்டவுனோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே இந்த மலையாள படங்கள பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ அப்படிதான் பரிமாணம் வந்தது. பட் அதே இது நீங்க இவ்வளவு பேர் மலையாள படங்கள்லாம் பார்க்குறீங்க ரைட்டு. ம் கேரளால தமிழ் சினிமாக்கு எவ்வளோ மவுஸ் இருக்கு? சின்ன மார்க்கெட் தான். பட் மவுஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. விஜய் விஜயோட படங்கள் கேரளால மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுக்கு நெறைய ரசிகர் மன்றங்கள், நெறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா கமலுக்கு அஃப்கோர்ஸ் அவரு மலையாளத்துல தான் இனிஷியலா அவர் ஹீரோவாவே ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் கமலுக்கு பெரிய வரவேற்பு உண்டு. ஆனா விஜய் பெரிய ஸ்டாரா கேரளா மார்க்கெட்ல இருக்காரு. ஸோ இந்த காலகட்டங்கள்ல இப்ப சமீப காலங்கள்ல எல்லாருமே மலையாள படங்கள நம்ம சப்டைட்டில் இல்லாம ஓடிடிலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மல்டி லாங்குவேஜ்லவே வருது. தமிழ்லயே டப் ஆயி வருது. ஸோ அந்த வகையில எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில இப்போ வந்திருக்கிற ஒரு அருமையான ஒரு படத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மஞ்சுமேல் பாய்ஸ். அதாவது இந்த படம் பார்த்தீங்கன்னாங்க, அ ஒரு நேரடி மலையாள படம். ஹவுஸ் ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா ஓடுது. மாயாஜால்ல 45 ஷோ ஒரு நாளைக்கு ஓடுதுன்னா நம்ப முடியுதான்னு பாருங்க. அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கு இந்த படம். சப்டைட்டில் மட்டும் தான் இங்கிலீஷ்ல போகுது. மத்த எல்லாமே தமிழ்ல, ஐ மீன் மலையாளத்தில தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த படத்துக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் ஒரு உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம். மஞ்சு மேல் அப்படின்னு ஒரு இடம் எர்ணாகுளத்துல இருக்கு. எள்ளூர் பக்கத்துல. அந்த ஊர்ல இருந்து 2006ல ஒரு ஒரு நண்பர்கள், மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு இப்ப திருநெல்வேலி பாய்ஸ் அப்படின்னு சொல்ற மாரி மஞ்சுமேல் பாய்ஸ்ன்னு ஒரு டீம் 11 பேர் கிளம்பி டூர் போறாங்க கொடைக்கானலுக்கு. ஏன்னா எர்ணாகுளத்துலேருந்து அப்படி பழனி கொடைக்கானல் வரலாம். இல்ல எர்ணாகுளத்துலேருந்து மதுரை கூட கொடைக்கானல் வரலாம். ஸோ அவங்க பழனி கொடைக்கானல்ல ஒவ்வொரு இடமா சுத்தி பார்க்குறாங்க.
அப்புறம் வந்து அந்த சிடி கடைகளை போய் சிடி வாங்குறாங்க. அப்போ வந்து குணா படத்துல உள்ள அந்த பாட்டு வருது. அப்பதான் அவங்க எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு பார்க்கும்போது, இந்த குணா கேவ் நம்ம போகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குணா கேவுக்கு போறாங்க. அங்க நடந்த சம்பவங்கள், உண்மை சம்பவங்கள் தான் அந்த படத்தோட கதையா விரியுது. இதுல வந்து மிகச்சிறப்பா இருக்கும். முதல்ல ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அவங்க அவங்க செட் ஆகுறது. ஒவ்வொரு கேரக்டர்ஸ பத்தி லைட்டா ரொம்ப இன்டெப்த்தா கிடையாது. அவங்க வீடுக்கு சின்ன சின்ன பேக்ரவுண்டு. அவங்க ஒரு 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 கல்யாணம் ஃப்ரெண்டோட கல்யாணத்துல மீட் பண்றாங்க. அதுல கயிறு இழுக்கும் போட்டி. அவங்களோட மலையாளத்துல ஒரு ஒரு ட்ரெடிஷனலான ஒரு கேம்னு சொல்லலாம். எப்படி படகு போட்டியோ அதே மாரி கயிறு போட்டி. ஸோ அதுல அவங்க எப்படி பண்றாங்க அத வச்சு, அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து அந்த அந்த பாய்ஸ் எல்லாருமே வந்து பெரிய வெல் டு டூ ஃபேமிலி கிடையாது. எல்லாருமே ஒரு பட்டறையில இருக்கிறவங்க, ஒரு ஒரு இதுல இருக்கிறவங்க, மெக்கானிக் அதே மாரி இருக்கிற பசங்க தான். அவங்க எல்லாரும் எப்படி கிளம்பி ஃபர்ஸ்ட்டு வந்து மூணாருக்கு போலான்னு சொல்லுவாங்க. மூணார்லாம் வேண்டாம்டா. அது வந்து நம்ம ஊர்ல தானே இருக்கு. வெளியூருக்கு போலாம் அப்படின்னோனே, கோவான்னு சொன்னா கள்ளுக்குடிக்கு நல்லா சீப்பா இருக்கும் சரக்கு அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு, கடைசியில கோவா வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம், அதுக்கப்புறம் கொடைக்கானல்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நல்லா தணுப்பா இருக்கும், குளிரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஒண்ணுமே புரியாது நிறைய பேருக்கு. சப்டைட்டில் இருக்கும். பட் அவங்க ஸ்பீடா அந்த ஸ்லாங்கும் வந்து நமக்கு மலையாள ஸ்லாங் புரியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படி கொடைக்கானலுக்கு போறாங்க. ஒரு பாட்டுலயே அது முடியுது. நான் சொன்ன மாரி அந்த சிடி வாங்குறாங்க. தமிழ்ல அதுக்கப்புறமா எல்லாமே தமிழ்கள் தான் வருவாங்க. ஏன்னா வியாபாரிகள்லேருந்து எல்லாமே தமிழ் தான் வருவாங்க. ஸோ அப்புறம் கொடைக்கானல்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க நேரா அடுத்தது எங்கேயோ ஒரு ஊருக்கு மூணாருக்கு எங்கேயோ கிளம்பணும் அப்படின்னு சொல்றம்போது, இல்ல அந்த குகைக்கு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அங்க பார்த்தா அங்க வியாபாரம் பண்றது மரியம் ஜார்ஜ் இருப்பாரு. அப்புறம் ஒரு லேடி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லோக்கல்ல அந்த டூர் கைடா வந்து நம்ம நடிகர் இருப்பாரு. அவரு இந்த ஜிகர்தண்டா அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் அ இந்த படத்துல வினோதோட அந்த படம் சதுரங்க வீட்டுலலாம் வருவார் இல்லையா? அவர் இருப்பாரு. ஸோ அதே மாரி உள்ளவங்க அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள், பயங்கரமான விஷயங்கள். ஏன்னா, அது வந்து மேக்கிங்க வந்து வேற லெவல்ல பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு செட்டு அப்படிங்கிறத நம்ம நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணியிருக்காங்க. குறிப்பா நான் குணா கேவ்க்கு நாங்க வந்து போயிருந்தோம். அப்போ போயிருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அத மறைச்சு வச்சிருந்தாங்க. ஃபேமிலியா இப்போ போயிருக்கும்போது. நாங்க காலேஜ் டைம்ல 2000த்துல போயிருந்தோம். அப்போ நாங்க குணா கேவ்க்கே போல ஆக்சுவலா. ஆமா. ஸோ அது வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு அதோட அதோட ஒரு ஒரு ஹிஸ்டரி. அது எப்படி வந்து அங்க போனவங்க வந்து யாருமே உயிர் பிழைச்சதில்ல. இதுவரைக்கும் 16 பேர் உள்ள போயிட்டு இறந்துருக்காங்க. அது வந்து சாத்தானோட கிச்சன், டெவில்ஸ் கிச்சன்னு வந்து பிரிட்டிஷ்காரங்க அத அழைச்சிருக்காங்க அப்படின்னு அதோட ஒரு பேக்ரவுண்டு. இது வந்து ஆச்சரியமா இருந்தது. ஒரு மலையாள படத்துல நம்ம ஊர்ல உள்ள விஷயத்த வச்சு பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா அஃப்கோர்ஸ் ஏன்னா அங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்க. அந்த கதைய அப்படி இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஹீரோயிசம் ரிலேட்டட் பிளஸ் ஒரு ஒரு சர்வைவல் எவ்வளவு கஷ்டப்பட்டு சர்வை பண்ணி வெளியே வர்ற அந்த சீனு. அது எல்லாமே ரொம்ப அற்புதமான படமா இருந்தது. பிஜிஎம் சொல்லணும். ரொம்ப சூப்பரான பிஜிஎம் படத்துல. அப்படி சீட்டோட நுனிக்கு கொண்டு போற மாரி சில 1, 2 பாடல்கள். பட் பிஜிஎம் சூப்பரா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி எப்படிதான் அத இப்படி எடுத்தாங்கன்னே நமக்கு தெரியல. ஐயய்யோ! பயங்கரமா இருந்தது. அதுவும் குறிப்பா வந்து அந்த குகைக்குள்ளலாம் போய் எடுக்கிற ஷாட்ஸ்லாம் வந்து வேற லெவல்ல இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட சில கொஞ்சம் அந்த அந்த கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி இருந்தது. மேபி நான் பார்த்த தியேட்டர்ல அப்படி இருந்ததா என்னன்னு தெரியல. கொஞ்சம் டல் ஃபீலிங் இருந்தது. மத்தபடி வந்து அந்த கேரக்டர்ஸா வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லணும். எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணி, அதுல முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்க அந்த குட்டாங்கிற ஒரு புரொடியூசர் கூட அந்த படத்துக்கு புரொடியூசரு. சிறப்பான ஆக்டிங் குடுத்துருக்காரு. அப்புறம் அந்த உள்ள விழுறவரு, அப்புறம் வந்து அந்த அபிலாஷ்ன்னு ஒருத்தர் வந்து ஒரு ரோல் இருக்கும். அவரு அமைதியாவே இருப்பாப்புல. திடீர்னு கடைசில, "ஏய் வலிடா, லூஸ்ல விட்றா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணும்போது, அந்த கண்மணி அன்போட காதலன் அந்த பாட்டு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட பெரிய மார்க்கெட்டிங்ன்னு சொல்லுவேன். தமிழ்ல உள்ளவங்க எல்லாருமே அத பார்க்கறதுக்கு காரணம், இந்த படத்த பார்க்கறதுக்கு காரணமே, குணால வர்ற அந்த கண்மணி அன்போட காதலன் அந்த பாட்டு தான் வந்து பயங்கரமா இருக்கு. அந்த படத்துல அந்த பாட்டு வந்து 2, 3 இடத்துல வருது. அது பிளேஸ்மெண்ட் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சுமேல் பாய்ஸ் வந்து ஒரு அருமையான ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணலாம். அ மலையாள படம் அப்படிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. ஏன்னா படம் இங்க வந்ததுக்கப்புறம் 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடுறாங்க. எல்லாமே தமிழ்ல தான் இருக்கு. தமிழ்ல பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் மலையாள சப்டைட்டில் போட போட வச்சுட்டாங்க. குறிப்பா அந்த அந்த போலீஸ்காரரா வர அவரோட ஆக்டிங்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். அப்புறம் வந்து அந்த ஃபயர் சர்வீஸ்ல குண்டா வர்ற ஆஃபீசரு. அவங்க எல்லாமே வந்து அவங்க பங்குக்கு சிறப்பாவே பண்ணியிருக்காங்க. குறிப்பா அந்த நண்பர்கள் எல்லாருமே வந்து சூப்பர்பா இருந்தது. அவங்கள பத்தி ரொம்ப இன்டெப்த்தா போகாம, அந்தந்த காட்சிகளுக்கு விரியும்போது அவங்கள பத்தி கொஞ்சம் பண்றது, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த வே ஆஃப் இது வந்து நரேஷன் நல்லா இருந்தது.
ஸோ இந்த படம் கண்டிப்பா பெரிய லெவல்ல ஹிட் ஆகும். எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. அருமையான ஒரு சூப்பரான ஒரு படம். வணக்கம்.